Welcome to JC Maths Tuition. நம்ம இப்போ 12th Business Math Example 1.12 பார்க்கலாம். Show that the equations 2x plus y plus z is equal to 5, x plus y plus z is equal to 4, x minus y plus 2z is equal to 1 are consistent and hence solve them. Consistent அப்படின்னா என்ன மீனிங்னா உங்களோட ரேங்க்கு நம்பர் ஆஃப் அன்னோன் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறத நம்ம கன்சிஸ்டன்ட் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் நம்ம பார்த்துருப்போம் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் என்னென்னா ரோ ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு என் in the sense number of unknown elements. அதாவது அன்னோன் எலிமெண்ட்ஸ்னா இந்த எக்ஸ் ஒய் இசட் அதான் இது எல்லாமே ஈக்குவலாக இருக்குன்னா அது கன்சிஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். கன்சிஸ்டண்டாக இருந்துச்சுன்னா அண்ட் ஹென்ஸ் அது கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சால்வ் தம் அப்படின்னா நம்மள வந்து என்ன கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் வேல்யூஸை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட் மூலமாக. கிவன் சம்மை எழுதிக்கலாம். கிவன் ஈக்குவேஷன்ஸு 5x plus y plus z is equal to 4, x minus y plus 2z is equal to 1. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன்ல இருந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கணும். எப்படி ஃபார்ம் பண்ணணும்னா இதோட x y z ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். 2 1 1 1 1 1 முன்னாடி எதுவும் இல்லைன்னா 1 1 மைனஸ் 1 வித் சைனோட தான் நம்ம எழுதணும். 2 எல்லாத்தோட கோஎஃபிஷியன்ட்டும் எழுதி நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த x y z தனியாக ஒரு மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா இஸ் ஈக்குவல் டு இந்த 5 4 1 ஆன்சர். இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா a இன்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இந்த ஃபார்மேட்டில் நம்ம இதை எழுதிக்கணும். இதுக்கு அடுத்து நம்ம வந்து இது வந்து ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸாக எழுதணும். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனா ஒன்றும் இல்லை, நம்மளோட ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எழுதணும். இந்த ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸை ஜாயின் பண்ணி எழுதணும். ஸோ ஏ அதை வந்து நம்ம இப்படி டினோட் பண்ணிக்குவோம். ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லி போட்டு ஏ மேட்ரிக்ஸில் என்ன இருக்குது 2 1 1 1 1 1 1 மைனஸ் 1 2 பி மேட்ரிக்ஸ் இது கூடயே ஜாயின் பண்ணிடணும் 5 4 1. இது வந்து 3x4 மேட்ரிக்ஸாக இப்போ மாறிடுச்சு. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இதுதான் வந்து ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் தான் நம்ம வந்து கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறத வந்து எப்படி ப்ரூவ் பண்ணுவோம்னா எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமாக நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ரேங்க் கண்டுபிடிச்சிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணோம். எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னா இதுதான் என்ட்ரி எலிமெண்ட்டு, இது என்ட்ரி எலிமெண்ட். இந்த மேட்ரிக்ஸ்க்கு இது என்ட்ரி எலிமெண்ட், இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே நமக்கு 0 ஆயிடணும். அதே மாதிரி இது 0 ஆயிடுச்சுன்னா இதுக்கு அடுத்த லைனில் இது வந்து என்ட்ரி எலிமெண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு கீழே இருக்கிறது நமக்கு 0 ஆகிடும். இதுக்கு அடுத்து இது என்ட்ரி எலிமெண்ட் ஆகும். பட் இதுக்கு கீழே எதுவுமே இல்லாதங்காட்டி நமக்கு 1 2 3 இந்த 3 ரோ எக்லான் ஃபார்ம் இந்த 3 வேல்யூஸையும் நம்ம 0வாக மாற்றணும். அதுதான் வந்து இப்போ வந்து ரோ எக்லான் ஃபார்ம் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமாக நம்ம மாற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் நல்லா பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மேலே ஃபஸ்ட்டு ரோவில் 1 இருந்துச்சுன்னா நமக்கு இந்த ப்ராசஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சம்ஸில் நான் சொல்லியிருக்கேன். என்ன ரீசன்னா நம்ம வந்து அதோட மல்டிபிள் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மேலே வந்து ஃபஸ்ட் ரோவில் 1 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இது வந்து ரோ 1 ரோ 2 ரோ 3 இந்த ரோ 2 ரோ 1 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரோ 2 இன்டர்சேஞ்ச் ரோ 1 ரெண்டையும் மாற்றி எழுதும் போது இப்போ என்ன ஆகுனா ஈக்குவலன் சிம்பிள் தான் போடணும். எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஈக்குவல் டு சிம்பிள் போடக்கூடாது, ஈக்குவலன் சிம்பிள் தான் போடணும். அப்போ இந்த ரோ 2 ஃபஸ்ட் ரோ 1ல் எழுதிடலாம். 1 1 1 4 ரோ 1 ரோ 2ல் எழுதிடலாம். 2 1 1 5 ரோ 3 நோ சேஞ்ச் அப்படியே எழுதிடலாம். ஸோ ஒரு எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து நம்ம இப்போ 0 ஆக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட் ரோவில் 1 வந்துடுச்சு. இப்போ நம்ம சம் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ எப்படின்னா இப்போ ரோ 2ல் ஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ ரோ 2 விச் கிவ்ஸ் இங்கே என்ன வருதோ அதே தான் இங்கேயும் வரும் ரோ 2. என்ன பண்ணலாம், இங்கே 2வை 0 ஆக்கணும்னா -2 வேணும் நமக்கு. -2 இருந்துச்சுன்னா இங்கே ரோ 1ல் -2 இருந்துச்சுன்னா 2 -2 நமக்கு 0 ஆகிடும். அப்போ இங்கே 2 வேணும்னா என்ன பண்ணும், இன்ட்டு 2வால் மல்டிபிள் பண்ணும். -2 வேணுங்கிறதுனால -2 into R1 இதை ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ நமக்கு இதை நம்ம நீட்டாக எழுதிக்கலாம் பாருங்கள். R2ஓட வேல்யூஸ் என்னென்ன 2 1 1 5 -2 R1 அது எப்படி எழுதலாம் -2 into R1 -2 into 1 -2 -2 into 1 -2 -2 into 1 -2 -2 into 4
minus 8. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. இது 0 ஆயிடுச்சு. 1 minus 2 minus 1, 1 minus 2 minus 1, 5 minus 8 minus 3. இப்போ நம்ம ரோ 2ல தான் இந்த சேஞ்சஸ் இந்த வந்து கிடைச்ச ஆன்சர் which gives முன்னாடி நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ரோ 2. ரோ 2ல தான் இந்த சேஞ்சஸை போடணும். ஸோ ரோ 1ல எந்த சேஞ்சும் கிடையாது, அப்படியே போட்டுக்கலாம். 1 1 1 4. ரோ 2ல என்ன சேஞ்ச் நடந்திருக்குன்னா இதுதான் சேஞ்ச். ஸோ 0 minus 1 minus 1 minus 3. அதுக்கு கீழே 1 minus 1 2 1. ரோ 3ல எந்த சேஞ்சும் கிடையாது. இப்போ நம்ம இந்த எலிமெண்ட்டை 0 ஆக்கியாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம இந்த எலிமெண்ட்டை 0 ஆக்கணும். ஸோ நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறமா இந்த எலிமெண்ட் 0 ஆயிடுச்சு. இந்த எலிமெண்ட் 0 ஆக்கணும்னா என்ன பண்ணுங்க, ரொம்ப ஈஸி தான். இது ரோ 3, இது ரோ 1. ரோ 3 மைனஸ் ரோ 1 பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நமக்கு 0 ஆகிடும் சிம்பிளாக, ஏன்னா 1 minus 1 தான். ஸோ ரோ 3ல சேஞ்ச் பண்ணணும். ரோ 3 மைனஸ் ரோ 1. இப்போ நம்ம இதை 0 ஆக்கணும்னா நம்ம ரோ 3யை வந்து 0 ஆக்கணும். ஸோ ரோ 3 மைனஸ் ரோ 1 பண்ணலாம், ஏன்னா 1 minus 1 minus 1 R1ன்னு எழுதிக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. இப்போ ரோ 3 எலிமெண்ட்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். ரோ 3ல 1 minus 1 2 1, அப்போ minus 1 R1. ஸோ மைனஸ்னால மல்டிபிள் பண்ணால் அப்போ minus 1 சைன் சேஞ்ச் பண்ணிடுங்க. minus 1 minus 4. இப்போ பாருங்கள் 1 minus 1 0, minus 1 minus 1 minus 2, 2 minus 1 1, 1 minus 4 minus 3. இப்போ நம்ம ரோ 3ல இந்த சேஞ்சை நம்ம எழுதணும். இப்போ ரோ 3ல தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ரோ 1 ரோ 2 நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 0 minus 1 minus 1 minus 3. ரோ 3ல நடந்த சேஞ்சுக்கு நம்ம 0 minus 2 1 minus 3. ஸோ முடிஞ்சது. நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த எலிமெண்ட் இப்போ இதுக்கு கீழே இருக்க இந்த 2 எலிமெண்ட்டும் 0 ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த எலிமெண்ட்டை 0 ஆக்கணும். இந்த எலிமெண்ட்டு 0, இதுதான் என்ட்ரி எலிமெண்ட். ஸோ இது வந்து 0 ஆக்கணும். ஸோ நம்ம இந்த எலிமெண்ட்டை 0 ஆக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், இந்த ஃபர்ஸ்ட் ரோவை யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் இந்த 2 0 கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரோவை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம இந்த ரோவை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை சால்வ் பண்ணணும். ஸோ ஈஸி தான். இப்போ -2 இருக்கா, நமக்கு +2 இருந்துச்சுன்னா நமக்கு இது ஈஸியாக 0 பண்ணிடலாம். ஸோ +2 ஆக்குறதுக்கு இந்த ரோவை +2 ஆக்குறதுக்கு என்ன பண்ணலாம், -1 இருக்கு. ஸோ இன்னொரு -2ஓட நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2 வந்துடும். ஸோ நமக்கு இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு இது 0 ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்ம சேஞ்ச் எங்கே பண்ணோம், R3ல பண்ணுறோம். R3 which gives R3 minus 2 into R2. இப்போ R2 இப்போ R3 காப்பி பண்ணிக்கலாமா, R3 அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. 0 -2 1 -3 -2 R2 -2 into 0 0 -2 into -1 +2 -2 into -1 +2 -2 into -3 minus plus 3 2 are 6. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணும் போது நமக்கு இது 0 ஆயிடுச்சு, நமக்கு இங்கே 0 ஆயிடுச்சு, 1 3 ஆயிடுச்சு, இங்கே வந்து 6 minus 3 3. ஸோ ரோ 1 ரோ 2 எந்த சேஞ்சும் கிடையாது. 1 1 1 4 0 minus 1 minus 1 minus 3. ரோ 3ஓட சேஞ்சு 0 0 3 3. இவ்வளோதாங்க. நம்ம ஏக்லான் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம், ரோ ஏக்லான் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம். இந்த 3 0 ஆயிடுச்சு. நீங்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு கீழே ஒரு 0, அதுக்கடுத்து 2 0, இதுக்கப்புறம் இருந்துச்சு. இப்போ இந்த எலிமெண்ட்டுக்கு கீழே ஒரு 0 வரணும். அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 0 2 0 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இங்கே 2 0 இருந்துச்சுன்னா இங்கே 3 0 வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரேங்க் எழுதிக்கலாம். ரோ ஆஃப் ஏ அப்படிங்கிறது வந்து ரேங்க் வந்து நம்ம ஏ மேட்ரிக்ஸ் இந்த 3x3 மேட்ரிக்ஸ்க்கு மட்டும் பார்க்கும்போது என்ன வருது, 1 2 3 மூணுலேயுமே எல்லாமே 0 ஆகல. ஸோ 3. அதே மாதிரி ரோ ஆஃப் ஏபி ஏபியோடது என்னது, அதுலேயும் சேம் ரேங்க் வந்து 3 தான். அதே மாதிரி நம்பர் ஆஃப் அன்னோனும் 3 தான். ஸோ இதை வந்துட்டு அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இப்போ நம்ம இது எப்படி எழுதணும்னா, when row of A is equal to row of A comma B is equal to n, the system of equations are consistent and has unique solution. அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்குமே நமக்கு ஆன்சர் இருக்குன்னு அர்த்தம்.
நமக்கு இது டெக்ஸ்ட் புக்கில் இது இருக்குது, உங்களுக்கு 4 கண்டிஷன் இருக்குது. நானும் ப்ரீவியஸ் வீடியோவில் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இது 3மே ஈக்குவலாக இருக்கும்போது இந்த சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்டாகவும் இருக்கும் அண்ட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷனாக. அதாவது யூனிக் சொல்யூஷன் மீன்ஸ் இந்த XYZ இருக்கு இல்லையா, அதுக்கு நமக்கு வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த XYZ கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு AX = Bன்னு சொல்லி போட்டோம் இல்லையா, அதே ஃபார்மெட்டில் இந்த லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்த மேட்ரிக்ஸை நம்ம அந்த ஃபார்மெட்டில் எழுதி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ 0 -1 -1 0 0 3 இது வந்து A. இது இப்போ உங்களுக்கு போட்டதுக்கப்புறம் புரியும் பாருங்க. XYZ இதோட ஆன்சர் பார்ட்டில் என்ன இருக்குது? 4 -3 3 இந்த பார்ட்டில் இருக்கா? ஸோ இது என்ன ஃபார்மேட்டுக்கு மறுபடியும் வந்துருச்சு? AX = Bங்கிற ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த AX = Bங்கிற ஃபார்மேட்டில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சம்மில் கொடுத்துருக்காங்க இல்லையா கொஷினில், அதை நம்ம எழுதக்கூடாது. நம்ம ஃபைனலாக எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ரேங்க் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா, நம்ம அதைத்தான் எடுத்துக்கணும். அதைத்தான் நம்ம இந்த இதுக்கு மாற்றிட்டு இது ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணணும். ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்கள், இது அப்படியே மல்டிப்ளிகேஷன் தான். நம்ம 1 × X X + 1 × Y Y plus 1 into Z is equal to அதோட ஆன்சர் என்ன? 4. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் நம்பர் 2, 0 into anything 0 ஆயிடும். minus plus minus 1 into Y Y minus plus minus minus Z is equal to இதோட என்னது? -3. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அடுத்து வந்துட்டு 0 into X 0 ஆயிடும். 0 into Y வந்து plus 0 3 into Z வந்து plus 3Z is equal to இதோட ஆன்சர் 3. இது வந்து 3. இந்த 3 ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம XYZ ஓட வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லுங்கள். equal to 3. இப்போ வந்து நீங்கள் பாருங்களேன், இதில் எது ஈஸியாக கண்டுபிடிக்கணும்? நம்ம Z வேல்யூ டைரெக்டாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 3 3Z is equal to 3, Z is equal to 3/3 கேன்சல் பண்ண 1, Z is equal to 1 ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த Z எடுத்துகிட்டு போய் இதில் போடுவோம். செகண்ட் ஈக்குவேஷனில் Z is equal to 1 substitute in ஈக்குவேஷன் 2ல போடும்போது நமக்கு வந்து Y வேல்யூவும் கிடைச்சிரும். இப்போ பாருங்கள், -Y minus Z is equal to -3 minus Y minus Zங்கிற இடத்துல 1 இருக்குது. Zங்கிற இடத்துல 1 இருக்குது. ஸோ இஸ் ஈக்குவல் டு -3 minus Y is equal to -3. இந்த -1 அந்த பக்கம் போகும்போது +1. -Y is equal to -3 + 1 -2. இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு. Y is equal to 2 கிடச்சிச்சு. நமக்கு செகண்ட் வேல்யூவும் கிடச்சிச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம X வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இப்போ நமக்கு 2 வேல்யூஸ் கிடைக்கும் போது 3வது வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு substitute Y is equal to 2, Z is equal to 1 in equation 1. Equation 1 and X plus Y plus Z is equal to 4. இப்போ நமக்கு X தெரியாத அப்படி வச்சுக்கலாம். Y வந்து 2, Z வந்து 1 is equal to 4. அப்போ X plus 3 is equal to 4. X is equal to 4 minus 3. இந்த 3 அந்த பக்கம் போகும்போது -3. X is equal to 1. இப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? சால்வ்னு சொல்லி கன்சிஸ்டண்டாக இருந்தால் சால்வ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இது கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம XYZ வேல்யூஸையும் கண்டுபிடிச்சிட்டோம். X வேல்யூ 1, Y வேல்யூ 2, Z வேல்யூ 1. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக உங்களுக்கு இந்த 12th பிஸ்னஸ் மேத்ஸில் வர எல்லா சம்ஸுமே போட போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.